சேலத்தில் களஞ்சியம் தமிழ் கலை பண்பாட்டுக் குழு களஞ்சியம் அறக்கட்டளை சார்பாக சுயவரம் நிகழ்ச்சி மல்லப்பம்பட்டி சுந்தரம் நகரில் இலவசமாக நடத்தப்பட்டு வருகிறது. என்னுடைய பொதுமக்களுக்கு அன்பான ஒரு செய்தி. தமிழ் இனமான சேலம் மக்களுக்கு ஒரு வருடம் ஒரு சிறப்பான செய்திகளை கொடுத்து வரும் களஞ்சியம் அறக்கட்டளையினுடைய நிறுவனராகிய நான் பழனிசாமி, செயற்பொறியாளர் சேலம் மாநகராட்சி மற்றும் நிறுவனர் களஞ்சியம் அறக்கட்டளை. இதன் சார்பாக நான் சொல்வது என்னவென்றால், களஞ்சியம் அமைப்பின் கீழ் பல்வேறு கட்டங்களான நிகழ்வுகளை செய்து வருகிறோம். ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகள், தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். இதில் அறிவு வீத என்ற தலைப்பின் கீழ் 95 விழுக்காடு தமிழ் வழி கல்வியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை சிறப்பிக்கும் விதமாக, ஊக்குவிக்கும் விதமாகவும் அவளுக்கு பரிசளிப்பு நடத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வில், தமிழ் வழி கல்வி நீட் தேர்வில் படித்த மாணவ மாணவிகள், அதாவது தாய் தகப்பனை இழந்த, பெற்றோரை இழந்த அந்த செல்வங்களை நாங்கள் ஆதரிக்கும் விதமாக அவங்க மேல் படிப்புக்கான செலவுகளை இந்த களஞ்சியம் அறக்கட்டளை முழுமையாக எடுத்துக்கொண்டு கட்டணத்தை செலுத்தி தற்பொழுது மேல் படிப்பு படிக்க உதவி செய்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நம்முடைய சேலம் மாவட்டத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவரும் திருமணம் என்ற அந்த ஒரு கட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துக்கிட்டு நமக்கு நிறைய அதில் அவங்க திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழல் நடக்குது. இதில் புரோக்கருங்க நடுவில் இடைத்தரகர்கள் போய் இதை ஜாதகத்தில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சில விஷயங்களை சொல்லி அவங்களை காலதாமதம் ஏற்பட்டு 30 வருடத்தை தாண்டிய மணமகன் மணமகள்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதாவது களஞ்சியம் வழியாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பல்வேறு பொதுமக்களும் பல்வேறு சமூகத்தினரும் என்னிடையே இதை தெரிவித்தார்கள். இதனுடைய இறுதி வடிவமாக களஞ்சியம் கல்வியான மாலை கடந்த 2 ஆண்டுகளாக துவக்கப்பட்டு இந்த ஆண்டு கல்யாண மாலை வழியாக, களஞ்சியம் கல்யாண மாலை வழியாக மக்களுக்கு அனைத்து விதமான அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த திருமண சேவையை செய்ய வேண்டும், அதுவும் இலவசமாக பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய களஞ்சியம் அறக்கட்டத்தினுடைய கோட்பாடு. அந்த நோக்கத்தின் கீழ் இந்த ஆண்டு இன்று முதல் 20/12/2024 முதல் வருகின்ற ஜனவரி 10/1/2025 வரை 20 நாட்கள் என்னுடைய தகப்பனார் பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ள முத்துஹாலில் இந்த சுயவரம் நிகழ்ச்சிக்கான அந்த இடம் தயாரித்து, இடம் ஒதுக்கிட்டு அங்கே ஒரு களஞ்சியம் கல்யாண மாலையினுடைய அலுவலகம் இருக்கிறது. இதை பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்வதற்காக அனைத்து செய்திகளிலும் பிரசுரம் செய்யப்பட்டது. அதன் வழியாக இன்று காலை சேலம் மேற்கு தொகுதியினுடைய மேற்கு தாலுக்காவுடைய வட்டாட்சியர் அவர்கள் பொதுமக்களுக்காக இதை அர்ப்பணிக்க வேண்டி இந்த நிகழ்ச்சியை காலையில் ஆரம்பித்து 10 மணிக்கு துவக்கினோம். இன்று வரை இது தொடர்ந்து நடக்கும். 20 நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். அனைவரும் பதிவு செய்து முடித்த பிறகு ஜனவரி முடிவுற்று பிப்ரவரியில் ஒரு பெரிய அளவிலான சுயவரம் நிகழ்ச்சி, ஒரு 5000 பேர் அமரத்தக்க ஒரு பெரிய மண்டபத்திலோ அல்ல கலையரங்கிலோ நடைபெறும். இது அனைவரும் பயனடைய போகிறார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு அன்பான செய்தியாக உங்கள் மத்தியிலே தெரிவிக்கிறேன். நன்றி. கட்டணம், அதாவது பதிவு கட்டணம் முற்றிலும் இலவசமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா களஞ்சியம் அமைப்பில் நமக்கு இது மாதிரியான திட்டங்களை நம்ம ஏற்கனவே எங்களை பைலாஸில் கொடுத்துருக்கோம். திருமணம் தடைகள் நிறையா இருக்குது. இதை தமிழ் சமுதாயம் அதிகமாக இதில் பாதிச்சிருக்காங்க. ஆகவே அவங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த திருமண தடையை நீக்குவதற்கு நாங்கள் இந்த கலையணுங்கிற விருப்பத்தோடு 30 வயதுக்கு மேற்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சுயவரத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணுறோம். அதே மாதிரி திருமண வயது நிரம்பியவர்கள் அனைவரும் இதை பதிவு பண்ணலாம். சுயவரத்தினுடைய நோக்கமே above 30 years உள்ளவங்களுக்கு உடனடியே செய்யணும். மற்றபடி திருமண தடைகளை நிறையா புரோக்கருங்க ஜோதிடர்கள்லாம் சொல்லி அதை மறுக்கிறாங்க. இதெல்லாம் களையும் விதமாக, திருமண தடையை களையும் விதமாக இந்த களஞ்சியம் செயல்படுகிறது. நன்றி.